அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த சைட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரியில் பாப்பிரெட்டிப்பட்டி அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தாங்க இன்றைக்கி இன்ஸ்டாலேஷன் போகிறோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா காலையில் மணி 4 மணி ஆகுதுங்க. 4 மணிக்கு நேற்று நைட்டே மோஸ்ட்லி மெட்டீரியல் எடுத்து வச்சுட்டோம். 4 மணிக்கு கிளம்புனது ஒரு 11 மணிக்கு சைட்டில் ரீச் ஆகிட்டோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தர்மபுரியில் நான் சொன்ன சைட்டு. ஸோ அந்த சைட்டில் நம்ம ஆளுங்க ஒரு 11 மணி போல் ரீச் ஆகிட்டாங்க. ஒரு நாள் தங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி போயிருக்காங்க. ஸோ பொறுமையாக செய்ய சொல்லியிருக்கோம். மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே அன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு சாப்பிட்டுட்டு இன்ஸ்டாலேஷன் ஒர்க் ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 HP 500 அடி இறக்கியிருக்கோங்க. இவங்களோட போர் பார்த்திங்கன்னா 600 அடி, நாம் ஒரு 500 அடி இறக்கியிருக்கோம். 3 HP மோட்ரு. டெலிவரி பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் டெலிவரி பைப்பு. அவங்களுக்கு ஏன்னா போரோட டெப்த் அதிகன்றதுனால HP அப்படி தான் போட முடியும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் கூட வருங்க. இந்த ப்ராஜெக்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 பேனல் போட்டு கொடுத்துருக்கோங்க. ஸோ 7 நம்பர்ஸ் 540 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் செட் பண்ணிகிட்ருக்காங்க. போர் பார்த்திங்கன்னா அந்த போருக்கு பக்கத்துலேயே தான் நம்ம சோலார் போட போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதுவாக ஃபவுண்டேஷன் பண்ணணும். ஸோ ஃபவுண்டேஷன் பண்ணுறதுக்கு ஆக்கர் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆக்கர் இருந்தாலுமே நிறையா இடத்துல ஆக்கர் ஒர்க் ஆகிறதே இல்லைங்க. ஏன்னா நிறைய இடத்துல ஒரு 2 அடி 1 அடிக்கு மேலே தோணாலே கீழே மண் தான் இருக்குது, நிறைய பாறைகள் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பாதி ஆக்கரும் பாதி கையாலையும் தோண்டி தான் ஃபவுண்டேஷன் போடுறாங்க. ஸ்ட்ரக்சர் டைப் பார்த்திங்கன்னா 3 காலம், அதாவது மொத்தம் 6 லெக்கு வருங்க. பெரிய லெக்கு 3, சின்ன லெக்கு 3 நம்பர்ஸ் வரும். ஒரு சைடு ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அனதர் சைடு மோட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்ஸ் மோட்டரை நம்ம இறக்கிட்டால் கூட பேனலை மேலே வச்சு கூட நம்ம ஓட்டி பார்த்துக்கலாங்க. ஸோ இப்போ கரெக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. பேரலாக பார்த்தீங்கன்னா மோட்டரையும் இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரை இறக்குறாங்க. ஸோ மோட்டரை இறக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக படைச்சிட்டு மோட்டர் இறக்கிறதுல கஸ்டமரும் இருக்காங்க. அவங்க தான் கஸ்டமர். ஸோ நம்மளும் சேர்ந்து மோட்டரை இறக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மோட்டர் பார்த்திங்கன்னா சக்தி பம்ப்ஸில் 450 அடி இருந்து 550 அடி வரைக்கும் வேலை செய்கிற மோட்டரை தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு UPVC காலம் பைப் போட்டிருக்கோம். 10 அடியில் வரும் காலம் பைப்பு. அது கூடவே கேபிள் 2.5 ஸ்கொயர் mm கேபிள், கூடவே ரோப், ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக ரோப்பும் கொடுத்து இறக்கியிருக்கோம். மோட்டர் இறக்கிறதுல இப்போ தான் ஃபஸ்ட்டு பைப் இறக்குறாங்க. மொத்தம் 50 பைப் யூஸ் பண்ண போகிறோம். 50 பைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைப் 10 அடி, 50 பைப் 500 அடி வருங்க கணக்கு. இது மாதிரி ஒரு பைப்பாக த்ரெட்டு ஏற்றி இறக்குவாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா UPVC பைப் போடுவோம். சில இடத்துல HDPE பைப், கருப்பு ஓசுன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் டெப்த்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு அது போடலாங்க. ஒரு 250 அடி 300 அடி வரைக்குமே அதை போடலாம். ஈவினிங் மோட்டர் இறக்க ஆரம்பித்தது நைட்டு மணி 7 ஆகிடுச்சிங்க. இன்னும் மோட்டர் இறக்கி முடிக்கலை. ஸோ ஆல்மோஸ்ட்டு நெருங்கியாச்சுங்க. இன்னொரு பார்த்திங்கன்னா கயிறை கிட்ட வந்துருச்சு. இன்னொரு 2 பைப்பு தான் இருக்குது. அன்றைக்கி டே முடிஞ்சு அடுத்த நாள் பேனல் மேலே ஏற்றுறாங்க. ஸோ 7 பேனலும் மேலே ஏற்றியாச்சு. முந்தின நாளே ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு வச்சதுனால காலையில் வந்த உடனே 7 பேனலை மேலே ஏற்றியாச்சுங்க. மேலே ஏற்றிட்டு ட்ரைவில் கீழே ட்ரைவை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு டெலிவரி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து மோட்டர் ஆன் பண்ண சொல்லியிருக்கு. மோட்டர் ஆன் பண்ணுறாங்க. இப்போ டெலிவரி எப்படி இருக்குது, அவங்களுக்கு வந்து இது ஓகேவான்றது பாருங்கள். ஒரு சைட்லேயும் வந்து இந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது வந்து இதுதாங்க. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி என்ன டெலிவரி வருதுன்றதை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். அந்த டைம் தான் இது. மோட்டரை ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 இன்ச்சு டெலிவரிங்க. ஸோ 1.25 இன்ச்சு டெலிவரி. இது டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிங்க. அதாவது காலையில் 9 o'clock என்ன டெலிவரி வருதுன்னு பாருங்கள். ஸோ 1.25 இன்ச்சு டெலிவரி. நல்ல ப்ரெஷருங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரெஷர்லாம் வந்துச்சுன்னா நல்லாவே பாசனம் பண்ண முடியும். இதை நீங்கள் சொட்டு நீரில் கூட கனெக்ட் பண்ணி பாசனம் பண்ணலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ப்ரெஷர் வரும்போது உங்களுக்கு தண்ணி நல்லாவே தள்ளிட்டு போகும். 1.25 இன்ச்சு டெலிவரி அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் எடுத்து கொடுக்குது டெப்த்திலேருந்து. எல்லாமே கடைசியாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ட்ரைவ் எல்லாத்தையும் மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி மோட்டர் எல்லாத்தையுமே பக்காவாக இறக்கி கயிறெல்லாம் கட்டி போர் கவர்லாம் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. பார்த்திங்கன்னா இப்போது கம்ப்ளீட் பண்ணி இறச்சிட்ருக்கு. ஸோ இந்த டெலிவரி பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு இந்த டெலிவரி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் இடத்துக்கு சோலார் போடணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தருமபுரி வரைக்கும் ஏன் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருங்க. இவங்க நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு சொன்னாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் அவ்வளோ தூரம் வந்து போடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு. பட் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ நம்மளை நம்பி ஒருத்தவங்க சொல்லும் போது அதை நம்ம போட்டு கொடுக்கணுன்ற காரணத்துக்காக தான் நம்ம அவ்வளோ தூரம் வந்து பண்ணி கொடுத்தோம். மேஜராக அவ்வளோ லாங் வர்றதில்லைங்க. ஸோ நியர்பை ஒரு 200 கிலோமீட்டர் சர்க்கிளில் தான் நம்ம பண்ணுறோம். நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்குது. ஸோ இதை பற்றி அவங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எப்படி ஆன் ஆஃப் பண்ணணும், மொபைல் ஆன் ஆஃப் பண்ணுறது எப்படி, டாங்கிள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்து வீட்டில் லேடிஸ் இருக்காங்க அவங்களே அதை யூஸ் பண்ணலான்ற மாதிரி அந்தளவுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கோம். ஆன் ஆஃப் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸ்ட்ரக்சர் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஃபினிஷிங்காக பண்ணியாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க டைரெக்டாக எப்பயும் போல் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட இடத்துக்கு சோலார் போடணும், அதிகமான ஆழம் இருக்குது, கிணறு இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு வாட்டர் பம்ப் வந்து மோஸ்ட்லி நம்ம நிறைய இடத்துல பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள்.